வேதம் சொல்லுகிறது, தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். நாமெல்லாம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? எப்பொழுதாவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? தாவீது ராஜாவை குறித்து இந்த வேதவசனம் இப்படியாக சொல்லுகிறது, தேவன் எப்பொழுதும் என்றென்றைக்கும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களையும் விட ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எப்படி? என்றென்றைக்கும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? எல்லா மனிதர்களை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். எப்பொழுதும் என்றென்றும் தினந்தோறும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கணும். அப்படி எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த வசனத்திலே தான் இருக்கு. அல்லேலூயா. எல்லா மனிதர்களையும் விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு, எப்பொழுதும் என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, எல்லா மனிதர்களை விட அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது, நம்முடைய உதட்டில் அருள் பொழியக்கூடியவர்களாக வாழணும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம யாவரும் எழுமி நின்று அருமையான இந்த மாலை வேளை சத்தியவானின் சத்தம் நற்செய்தி கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை அப்படி மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையான எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அற்புதமானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று வாய்களை திறந்து தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அப்படியே கர்த்தரை துதிங்க. ஹல்லேலூயா. 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 இயேசுவே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே சுகபத்திரமாக பாதுகாத்து, ஆண்டவரே கடந்த வருடத்தை தாண்டி இந்த புதிய வருடத்திற்குள்ளே பிரவேசிக்கும்படியாக நீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. 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 தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாறாத எங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, நீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த பலத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் தந்த பாதுகாப்பிற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கர்த்தரை சத்தமாக அப்படியே மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். எங்கள் பலனாய கர்த்தாவே, இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. 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 மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. எத்தனை பேர் முழு இதயத்தோடு அந்த கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் துதிக்க முடியும்? எத்தனை பேர் துதிக்க முடியும்? தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம்
அவர் நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் செய்த நன்மைகளுக்காக வாய்களை திறந்து அப்படியே கர்த்தரை துதிப்போம். அப்படி ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், சொல்லுங்க பார்க்கலாம். மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ளம் கைகள் என்னை சத்தமாய் உந்தன் கண்ணகி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகள் என்னை வரைந்தேன், உந்தன் கண்மணி போல் என்னை காக்கினே. ஹல்லேலூயா ஓசனா, ஹல்லேலூயா ஓசனா, ஹல்லேலூயா ஓசனா, ஹல்லேலூயா ஓசனா. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். வெள்ளம் போல சத்து வந்தாலும் தேவ ஆவியனுக்காய் கொடி ஏற்றுவேன். இதுவரை உதவி
மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா, ஆஹா ஹல்லேலூயா, ஓ ஹோசன்னா. அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு. சத்தமாய் சொல்லுங்க. ஆமென். அதிசயம் செய்யும் தேவன் பெரியவர், நாம் ஆராதிக்கும் இயேசு நல்லவர். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். நமக்காய் யாவும் செய்து முடித்தார், நன்றியோடு ஆராதிப்போம். மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முன் சத்தமாய் என் உலகத்தோடு துதிப்பேன் ஆண்டவரே என்று பாடுகிறார். ஆமென். நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளம் கைகளில் என்னை வரைந்தேன், உந்தன் கண்ணனை போல என்னை காக்கிறேன். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்தேன், உந்தன் கண்ணனை போல என்னை காக்கிறேன். மறவேன் 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 நாம் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் தகப்பனவர், என்னை விசாரிக்கும் தகப்பனவர். சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விசாரிக்கும் தகப்பனவர். கரணத்தை அப்படி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதல் இதுவரைக்கும் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே இந்த சத்தியவானின் சத்தம் நற்செய்தி கூட்டத்திலே பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு தந்த அனுக்கிரகமான அந்த ஜீவனுக்காக, அந்த பலத்திற்காக, அந்த திடனுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நற்செய்தி கூட்டத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாம மகிமைப்படும்படியாக எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், பெரியவர், நன்மையான காரியங்களை நமக்கு செய்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே அது தேவனுக்கு நன்றியுடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையை எப்போதும் நாம் அமைத்துக்கொள்ள நாம் மறந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இந்த புதிய வருடங்களிலே தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து எப்பொழுதும் நன்றி உடையவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம். நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லும் பொழுது, ஆண்டவரே, நீர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் உமக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறார். ஹல்லேலூயா. என்ன பதில் உதவி செய்து நான் அதை தீர்க்க முடியும் என்று தாவீது கேட்கிறார். அப்படி பதில் உதவி செய்து தீர்க்க வேண்டுமானால் தேவன் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்தால் மாத்திரம்தான் தேவனுக்காக நாம் செய்யக்கூடிய கைமாறாக பதில் உதவியாக அது மாறும். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் தினந்தோறும் ஒவ்வொரு வினாடியும் தேவனுக்கு நன்றியுள்ள தேவ பிள்ளைகளாக நாம் காணப்பட நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் காலம் ரொம்ப கொடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதுதான் பாதுகாப்பு என்று நினைத்து மனிதன் பலவிதமான காரியங்களை கண்டுபிடித்தாலும் எது பாதுகாப்பு என்று நினைக்கிறானோ அதுவே அவனுக்கு பெரிய அழிவை கொண்டு வந்து விடுகிறது. ஹல்லேலூயா. நேற்று முந்தின தினம் பேப்பரில் நீங்கள் வாசித்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆகாய விமானம் தரை இறங்கும் பொழுது ஒரு பறவை அதன் மீது மோதி 179 பேர் அந்த இடத்திலேயே மரணமடைந்து விட்டார்கள். இறங்கி வீட்டுக்கு போகலாம், புது வருஷத்தை குடும்பமாக கொண்டாடலாம், பிள்ளைகளோடு கொண்டாடலாம், உறவினர்களோடு கொண்டாடலாம் என்று சொல்லி பல கற்பனைகளோடு நினைவுகளோடு ஆகாய விமானத்தில் தூர தேசத்திலிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு டிக்கெட் புக் பண்ணி காத்திருந்து வந்து இறங்கின நேரத்தில் தரை இறங்கும் பொழுது ஒரு பறவை அதன் மேல் மோதினதுனால அந்த விமானம் பெரிய அழிவுக்குள்ளாக மாறி 179 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, மரித்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த செய்திக்கு அருகாமையில் இன்னொரு செய்தி. கல்யாணம் நடந்து கொண்டிருந்த ஒரு வீட்டிற்கு குடும்பமாக ஒரு லாரியிலே போய் கொண்டிருந்திருக்கிறார்கள். உற்றார் உறவினர்கள் ஜாலியாக அவர்கள் உற்சாகத்தோடு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்கொண்டிருந்த பொழுது அந்த லாரி தடுமாற்றமடைந்து பெரிய ஆற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. 71 பேர், இன்னும் எத்தனை பேர்னு தெரியாது. இதுவரை 71 பேர் இறந்திருக்கிறார்கள், மீதி பலத்த காயத்தோடு மருத்துவமனையிலே இருக்கிறார்கள் என்று அந்த பேப்பரில் போட்டிருந்தேன். ஹல்லேலூயா. ஏங்க இதை சொன்னோன்னா பயந்துருந்தீங்க, அப்படி தானே? பயம் இருக்கணும். அந்த பயத்தோட கர்த்தருக்காக நம்ம வாழணும். ஒரு அழிவுச்சுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் யாருமே நீண்ட நாள் உயிரோடு வாழ முடியாது, வாழ்வது இல்லை. எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் மரணம் என்பது என்ன செய்யும், கட்டாயம் வரும். ஹல்லேலூயா. அந்த மரணம் சமாதானத்தோடு நமக்கு வரணும்னு நம்ம ஜெபம் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையும் சரி என் மரணமும் சரி எப்படி இருக்கணும், சமாதானத்தோடு முடிவடையணும் ஆண்டவரே அப்படின்னு தினந்தோறும் நம்ம ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ, சொத்தை விட்டுட்டு போகிறோமே, பொண்டாட்டி விட்டுட்டு போகிறோமே, பிள்ளைய விட்டுட்டு போகிறோமே, வீட்டை விட்டுட்டு போகிறோமே, காட்டை விட்டுட்டு போகிறோமே, இவ்வளோ நகையை விட்டுட்டு போகிறோமே, கோடி கோடியான பணத்தை பேங்கில் விட்டுட்டு போகிறோமே, உறவுகளை விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லி பதட்டத்தோடு அந்த மரணத்தை சந்திக்கிற பிள்ளைகளாக அல்ல, நிறைவாக அப்படி பார்த்து நல்ல பூரண ஆயுசோடு நீடித்த பலத்தோடு தேவன் நமக்கு தருகிற அந்த மரணத்தை எதிர்கொண்டு எல்லாருக்கும் ஹாய் நான் போயிட்டு வருகிறேன், பின்னால் வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்க சத்தமாக தான் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் என்னமோ இந்த உலகத்தில் சாவே மாட்டீங்க அப்படின்னு மாதிரிலாம் உட்காந்துருந்த மாதிரி தெரியுது. அல்லேலூயா. எல்லாருக்கும் மரணம் உண்டு. மரணம் இல்லாத ஆள் இந்த உலகத்தில் ஒரு நபரும் கிடையாது. ஆனால் வேதனை என்ன தெரியுமா? காலத்திற்கு முன்னே சிறு வயது, இளம் பிராயம் அநேகர் மரித்து போகிறார்கள். அதுதான் தாங்க முடியாத வேதனையாக இருக்குது. அதனால் தேவன் கடந்த வருடம் முழுவதும் நம்மை சுகபத்திரமாக கொண்டு வந்திருக்கிறார். அது தேவனுக்கு கரங்களை தட்டி ஒரு விஷயம் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோதரம். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பாதுகாத்துக் கொள்வார். ஹல்லேலூயா. ஒரு செய்திக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பிக் கொள்வோம். வேத புஸ்தகத்தில் அநேக ஆசீர்வாதங்களை குறித்து மறுபடி சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அநேக ஆசீர்வாதங்கள். ஒவ்வொரு திருச்சபைகளிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அதிகமாக நம்ம தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. சோதரம். ஆகவே இன்றைக்கும் கூட இந்த புதிய ஆண்டில் மாலை நற்செய்தி கூட்டத்தில் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமாக சுருக்கமாக சொல்லி நம்ம ஜெபிக்கலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புகிறீங்க? சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிற ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 45வது சங்கீதம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 45 2வது வசனத்தை ஒருவர் நிறுத்தி வாசிங்க பார்க்கலாம். எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளில் அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கிறார். நாமெல்லாம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? எப்பொழுதாவது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? நான் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் ஆசீர்வாதத்தில் தான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். வந்த சத்தத்தையும் காணுமே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் எப்பொழுதாவது ஆசீர்வதிக்கப்படுகிறேன், மற்ற நேரங்களிலே ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாகத்தான் காணப்படுகிறேன் என்று சொல்லக்கூடியவர்கள் உண்மையாக தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? தாவீது ராஜாவை குறித்து இந்த வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. தேவன் எப்பொழுதும் என்றென்றைக்கும் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் அந்த முதல் வரியை வாசிங்க. எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். என்னுடைய மொழியாக்கம் என்ன தெரியுமா? எல்லா மனிதர்களையும் விட நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அர்த்தம். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்பது மாத்திரமல்ல, எல்லா மனிதர்களையும் விட நீ எப்படிப்பட்டவங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவர் அப்படின்னு தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உம்மோடு கூட இருக்கிற வாழுகிற எல்லா மனிதர்களையும் விட நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எப்படி? என்றென்றைக்கும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அல்லேலூயா. இப்படி ஒரு வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்? எல்லா மனிதர்களை விட நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும். எப்பொழுதும் என்றென்றும் தினந்தோறும் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்படி எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? அப்படி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அந்த வசனத்திலே தான் இருக்கு. அல்லேலூயா. எல்லா மனிதர்களையும் விட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவதற்கு, எப்பொழுதும் என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக நாம் மாறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் சங்கீதம்
2ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்கள். எல்லா மனுபுத்திரரிலும் எல்லா மனுபுத்திரரிலும் நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். நீர் மகா சௌந்தரியம் உள்ளவர். உம்முடைய உதடுகளிலே அருள் பொழிகிறது. அருள் பொழிகிறது. ஆகையால் தேவன் உம்மை என்றென்றைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார். கலங்கள் கிட்ட தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்றென்றைக்கும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, எல்லா மனிதர்களை விட அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நம்ம என்ன செய்யணுமா? வேதம் சொல்லுது, நம்முடைய உதட்டில் அருள் பொழியக்கூடியவர்களாக வாழணுமா. ஹல்லேலூயா. தாவீதை தேவன் ஆசீர்வதித்திற்கு என்ன காரணம்? உம்முடைய உதட்டில் என்ன பொழியுது? அருள் பொழியுது. ஹல்லேலூயா. எங்க சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்ம உதட்டில் என்ன பொழியும்? கொழுப்பு பொழியுது. ஹல்லேலூயா. ஆமாம், உன் வாய் கொழுப்பு உன்கிட்ட இருக்குன்னு சிலவங்க சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஆமாம், வாய் கொழுப்பு நம்மகிட்ட நிறைய இருக்குது, வாயில் அதான் பொழியுது. ஹல்லேலூயா. அகம்மாவும் பொழியுது, ஆணவம் பொழியுது, மேட்டிமெல்லாம் பொழியுது. ஹல்லேலூயா. அதாவது வார்த்தைகளாக வெளியே வருகிறதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாவீதினுடைய உதட்டில் அருள் பொழிந்தது. அருள் உள்ள வார்த்தைகள் அங்கே வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. உதடுன்னா வெறும் உதடு மட்டும் இல்லைங்க. ஹல்லேலூயா. உதடு இருக்கு, 2 உதடு இருக்கு. 2 உதடு சேர்ந்ததுக்கு பேர் என்னது? வாய். வாய்க்குள்ள என்ன இருக்கு? நாக்கு இருக்கு. நாக்குக்கு பக்கத்தில் என்ன இருக்கு? பல் இருக்கு. ஹல்லேலூயா. இதையெல்லாம் தாண்டி இவைகளெல்லாம் ஒற்றுமையாக இருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யும்? பேசும். ஹல்லேலூயா. அப்போ ஒரு வார்த்தையை பேசணும்னா எத்தனை பேருடைய கூட்டு முயற்சி தேவைப்படுது? பல்லு. ஹல்லேலூயா. பல்லு போயிட்டுனா சொல்லு போயிடும். ஹல்லேலூயா. அடுத்தால நாக்கு, அடுத்தால உதடு, அடுத்தால வாய். ஹல்லேலூயா. இந்த கூட்டமைப்பு தான் ஒரு வாயிலிருந்து வார்த்தைகளை வெளியே கொண்டு வருது. ஹல்லேலூயா. நான் வேடிக்கையாக படித்த ஒரு கதை ஒன்று உண்டு. இந்த பல்லெல்லாம் சேர்ந்து நாக்குக்கு மேலே பொறாமையும் கோபமும் பட்டுச்சான். ஹல்லேலூயா. எத்தனை பல்லு? 32 பல்லு. ஹல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு எத்தனை பல்லு இருக்கும்? 32 பல்லு இருக்கும். இந்த 32 பல்லு ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நாக்குக்கு விரோதமாக பேசிச்சான். இந்த நாக்கு சும்மா நடுவில் கடந்துக்கிட்டு என்ன வறுத்து வருது. ஹல்லேலூயா. ஏங்க சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வேலை செய்ய மாட்டேங்கு, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கு, நல்லா சாப்பிடுது. நாம் அனுப்பக்கூடிய மீன், முட்டை, பால், ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, காரச்சோவு, முறுக்கு எல்லாத்தையும் நல்லா சாப்பிடுது. ஹல்லேலூயா. ருசிச்சு சாப்பிடுது. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட வேண்டாம் அப்படிங்க. ஹல்லேலூயா. உப்பில்லாத பண்டம் குப்பையில் வேண்டாம் அப்படிங்க. அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுது. ஹல்லேலூயா. இப்படி ஒரு வேலையும் செய்யாமல் உட்கார்ந்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு லொலலான்னு என்னத்தையாக பேசிக்கிட்டு என்ன செய்யுது? நல்ல சாப்பிடுது. இந்த நாக்கை நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாள் என்ன செஞ்சிடணும்? ஒரே கடியாக கடிச்சிடணும். ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? ஒரே கடியாக கடிச்சிடணும் அப்படின்னு 32 பல்லும் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கு? உள்ளே கடந்து பேசிக்கிட்டே சட்டசபையில் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டே இருந்திருக்கு. ஹல்லேலூயா. இதை எது கேட்டுட்டு இருக்கு? நாக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. பேச 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 நாக்கு கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்துச்சு. அவர் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இவ்வளோ அமைதியாக இருக்கிய நாக்க, உனக்கு விரோதமாக நாங்கள் எல்லாரும் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். நாங்கள் சேர்ந்து உன் நாக்கை ஒன்று என்ன செய்ய போகிறோம்? கடித்து குதற போகிறோம். ஹல்லேலூயா. என்னைக்காவது உங்கள் நாக்கை பல்லு கடிச்சிருக்கா? என் நாக்க பல்லு கடிச்சிருக்குன்னு சொல்ல கூட சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம். பல்லு உதட்ட கடிச்சிருக்கா? கடிச்சு. எப்பவும் கடிச்சிருக்கு? எப்பவும் கடிச்சிருக்கு? சாப்பிடும் போது அவசரப்பட்டு அள்ளி வீசும் பொழுது, படப்படான்னு சாப்பிடும் பொழுது என்ன செய்யுது? உதட்ட கடிச்சிருது, நாக்க கடிச்சிருது. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை பேசும்பொழுது கடிச்சிருக்கா? அது கடிக்காது. ஹல்லேலூயா. ஒரு கெட்ட வார்த்தை வாயிலிருந்து வரும்போது நீ ஏன் கெட்ட வார்த்தை போடுற அப்படி நறுக்குன்னு ஒரு கடி பல்லு நாக்க கடிச்சிருக்கா? கடிக்காது. ஹல்லேலூயா.
அதில் எல்லாமே கூட்டமைப்பு ஒற்றுமையாக இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா. ஏதோ நாக்குக்கும் பல்லுக்கும் என்ன செய்யலை, ஒரு பொருத்தம் இல்லாமல் போயிட்டா, அதனால் எதிராக எல்லாம் பேசிகிட்டு இருக்கு. அல்லேலூயா. நாக்கு அமைதியாக கேட்டுக்கிட்டு இருந்துச்சான். அப்போ பல்லாம் கேட்டுச்சா, நீ என்ன ரொம்ப அமைதியாக இருக்க, நாங்களாம் சேர்ந்து உனக்கு எதிராக ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான். பல்கெல்லாம் சேர்ந்து. நாக்கு பேசாமல் இருந்துட்டு கடைசியில் ஒரு வார்த்தை சொல்லிச்சான், நீங்கள் எல்லோரும் 32 பேரும் சேர்ந்து இவ்வளோ நேரம் என்ன செஞ்சிட்டீங்க, எனக்கு விரோதமாக இவ்வளோ பேசியிருக்கீங்க, எல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை பேசினோம்னா நீங்கள் 32 பேரும் வெளியே போயிடுவீங்க அப்படின்னுச்சான். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு வார்த்தை பேசினா அந்த வார்த்தை எதிரில் உள்ளவனை கோபப்படுத்தி செவிட்டு வாக்கில் மாறி மாறி கொடுப்பான். 32 பேரும் கலந்து என்ன செஞ்சிருவீங்க, வெளியே போயிடுவீங்க. அதனால பேசாமல் இருக்கேன்னு. அல்லேலூயா. ஆமாம், உன் நாக்கில் கொஞ்சம் பலம் இருக்குன்னு சொல்லி எல்லாம் அமைதியாக இருந்துச்சு. அல்லேலூயா. இதை ஏன் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது வேதம் சொல்லுகிறது அருள் நிறைந்த வார்த்தைகளாக இருக்கணும். அல்லேலூயா. அருள் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா மெர்சி, அதாவது கிருபை நிறைந்த வார்த்தைகள், தயவு நிறைந்த வார்த்தைகள், கருணை நிறைந்த வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், இவைகள் நம்ம வாயில இருந்து, நம்ம உதட்டில் இருந்து, நம்ம நாக்கில் இருந்து வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. கருணையும் கிருபையும் தயவும் அன்பும் நிறைந்த வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும் பொழுது அதுக்கு பேர் தான் அருள் நிறைந்த வார்த்தைகள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நாம் எப்படி பேசுகிறோம், நம்முடைய வாயில என்ன வார்த்தைகள் வெளியே வருகிறது? அருள் நிறைந்த வார்த்தைகள் வருகிறதா, இருள் நிறைந்த வார்த்தைகள் வருகிறது? அல்லேலூயா. பொதுவாக அதிகமாக நம்ம வாயிலிருந்து என்ன தான் வரும், இருளான வார்த்தைகள் தான் வரும். அல்லேலூயா. இருளான வார்த்தைகள் என்னது, முடியாது, நடக்காது, இது நிறைவேறாது, இது ஒப்பேறாது, இது விளங்காது, இது உருப்படாது என்று சொல்லக்கூடிய இந்த அவிசுவாசமான வார்த்தைகள் தான் என்ன வார்த்தை, இருள் நிறைந்த வார்த்தைகள். அல்லேலூயா. நிறைய பேர் அதைத்தான் பேசுகிறாங்க. அல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன செய்யலை, வர மாட்டேங்குது. அல்லேலூயா. எப்போமாவது ஒரு தடவை நல்ல வார்த்தையை பேசுகிறாங்க, எப்போமாவது ஒரு தடவை அருள் நிறைந்த வார்த்தையை பேசுகிறாங்க, அதனால் அப்போ மட்டும் ஆசீர்வாதம் வந்துடுது. ஒரு அழிச்சுங்க பார்க்கலாம். நீங்கள் இருள் நிறைந்த வார்த்தையை பேசும் பொழுது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என்றென்றைக்கும் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் அருள் நிறைந்த, கிருபை நிறைந்த, தயவு நிறைந்த, பாருங்கள், வெளிச்சமுள்ள வார்த்தைகளை பேசணும். அப்படின்னா வேதம் சொல்கிறது தேவன் நம்மை என்றென்றும் ஆசீர்வதிப்பார்னு வேதம் சொல்றது. அல்லேலூயா. நீங்க எப்போதும் அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுறீங்களா? அப்படி பேசினா நீங்க எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருப்பீங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எதை பேசுகிறீர்கள், அருள் நிறைந்த வார்த்தைகளா, இருள் நிறைந்த வார்த்தைகளா? அல்லேலூயா. இருள் நிறைந்த வார்த்தைகள்னா என்னன்னு தெரியுமா? உதடுகள் இருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதென்றால் என்னன்னு தெரியுமா? உதடுகள் அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதென்றால் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிஞ்சவங்க ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இவ்வளோ நாள் தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கீங்களோ, பேச தெரியாமல்லாம். அல்லேலூயா. சரி, பரவாயில்ல. தெரியாததுனால ஆண்டவர் எனக்கு உலகத்தில் இந்த வேத வசனம் பிரயோஜனமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இருள் நிறைந்த வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து, உதட்டிலிருந்து வருகிறது சொன்னால் அந்த வார்த்தைகள் எப்படியெல்லாம் இருக்குங்கிற ஒரு சில அடையாளங்களை காட்டிட்டு அருள் நிறைந்த வார்த்தைக்கு போவோம். அல்லேலூயா. எங்க சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மெய் மறந்து உட்கார்ந்துருக்காதீங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க பாப்பா. அல்லேலூயா. பாருங்க, இருள் நிறைந்த வார்த்தைகள் எப்படி கண்டுபிடிக்கிறது? வாசிங்க பார்க்கலாம். உதடுகள் பேசுவதை வைத்து கண்டுபிடித்துக் கொள்ளலாம். வாசிங்க முதல்ல நீதிமொழிகளின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. முதல்ல உதட்டுல பொய் வந்துட்டுனாலே அங்க என்ன வரல, அருள் இல்லை, என்ன வந்திருக்கு, இருள் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. பொய்யான வார்த்தைகளை உதடுகளினாலே, வாயினாலே, நாவினாலே நாம் பேசும் பொழுது வேதம் சொல்கிறது உன் உதடுகளிலிருந்து அருள் வரல, எது வருது, இருள் வருகிறது.
அவள் இருளான வார்த்தைகள் வரும் பொழுது அந்த இருளான வார்த்தைகளுக்கான பலன் தான் நமக்கு கிடைக்கும். அல்லேலூயா. பொய் என்பது ஒரு சாதாரணமாக ஆயிட்டு இன்னைக்கு. அல்லேலூயா. எல்லார்கிட்டையும் பொய் வந்தாச்சு. அல்லேலூயா. ஒரு சிலரை தவிர எல்லாருக்கிட்டையும் பொய் வந்துட்டு. அல்லேலூயா. அது ஒரு சில மனிதர்கள் சொல்லுகிறார்கள், பொய்யிலும் வெள்ளை பொய் என்று ஒன்று இருக்கிறது, கருப்பு பொய் என்று ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க. பொய்க்கு அவங்க ஒரு நியாயமான ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. வெள்ளை பொய்ன்னு ஒன்று இருக்குது, கருப்பு பொய்ன்னு ஒன்று இருக்குது. அல்லேலூயா. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? வெள்ளை பொய் எப்படி இருக்கும், கருப்பு பொய் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்க என்ன சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கும் தெரியல. மொத்தத்தில் வேதம் சொல்லுது, பொய் உதடு தேவனுக்கு அருவருப்பானது. நீ வெள்ளையா பேசினாலும் சரிதான், கருப்பா பேசினாலும் சரிதான், மஞ்சையா பேசினாலும் சரிதான், பச்சையா பேசினாலும் சரிதான், சிகப்பா பேசினாலும் நீ பேசுகிற பொய் அந்த உதடு தேவனுக்கு அருவருப்பானது. அல்லேலூயா. அங்கே அருள் கிடைக்காது, என்ன கிடைக்கும்? இருள் தான் கிடைக்கும். அல்லேலூயா. ஆகவே உங்க வாயிலிருந்து உங்க உதட்டில் இருந்து பொய்யான வார்த்தைகளை பேசுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. எப்போதாவது ஒரு முறை உண்மையை பேசினால் எப்போதாவது ஒரு முறை தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். எங்க போய் பேசுறோம்? கணவன் மனைவி கிட்ட, மனைவி கணவன் கிட்ட. அல்லேலூயா. பெற்றோர் பிள்ளைகள்கிட்ட, பிள்ளைகள் பெற்றோர்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, விசுவாசிகள்கிட்ட, ஊழியக்காரங்ககிட்ட, உறவுகள்கிட்ட கிளீனாக பேசுகிறோம். அல்லேலூயா. பொய் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு என்ன செய்கிறோம்? அழகாக பேசுகிறோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் பார்த்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. உன் வாயில் இருந்து உண்மை வரும்னு பார்த்தேன், உன் வாயில் என்ன வருது? பொய்யா வருது. அதனால் அருள் ஸ்டாப் ஆகி இருள் உனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ பொய் உதடு தேவனுடைய அருளை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை அது இழக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் பொய் உதடை வாழ்க்கையில் கொஞ்சம் நிப்பாட்ட பழகிடுங்க. ஹல்லேலூயா. இது இருளான இடத்துக்கு உங்களை கொண்டு போயிடும். ஹல்லேலூயா. இப்போ தெரியாது, ஆனால் கட்டாயம் கொண்டு போகும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக இருள் நிறைந்த வார்த்தை எது? வாசிங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற அந்த வார்த்தை எது? வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி. கண்ணி. வேதம் சொல்லுது, உதடுகளினாலே துரோகமான பேச்சு. அல்லேலூயா. என்ன பேச்சு? துரோகம் உள்ள ஒரு பேச்சை பேசுகிற ஒரு மனிதனாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. நீ நிறைய பேரை பார்க்குறோம், நன்றியுள்ள உணர்வே கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப அசால்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு சின்ன உதவிக்கு கூட நன்றி உணர்வுள்ளவங்களாக நினைச்ச மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் என்னது? துரோகம். பிரதர் நீங்கள் கொஞ்சம் நன்றியாக இருக்கலாம்ல, சிஸ்டர் நீங்கள் கொஞ்சம் நன்றியாக இருக்கலாம்ல, அப்படிலாம் இருக்க முடியாது. அப்போ அப்படி பேசுகிற அந்த வார்த்தைக்கு பேர் தான் என்னது? துரோகமான பேச்சு. அல்லேலூயா. இப்படி துரோகமான பேச்சு பேசும் பொழுது அங்கே என்ன வராது? அருள் வராது, இருள் தான் வரும். அல்லேலூயா. நாபால் என்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தாவீது அந்த நாபாலுக்கு நிறைய நன்மைகளை செய்தான். அல்லேலூயா. நிறைய உதவிகளை செய்தான். ஆனால் ஒரு சமயம் அந்த நாபால் இடத்துல தாவீது ஒரு உதவி கேட்ட பொழுது இந்த நாபால் சொல்கிற, உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, தாவீது செய்த நன்மைக்கு பதிலாக இந்த நாபால் என்ன செய்தான்? தீமை செய்தான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு பதில் நன்மை செய்யாவிட்டாலும் பதிலாக தீமை செய்கிறவர்களாக இருந்தால் அதுக்கு பேர் தான் வேதம் சொல்கிறது துரோகம் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. நீ யாருக்காவது துரோகம் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் உதடுகளிலே துரோகமான பேச்சுகள் வந்திருக்கிறதா? உங்கள் உதடுகள் நன்றியற்ற நிலைமையோடு வார்த்தைகளை பேசுகிறதா, புறப்பட பண்ணுகிறதா? அங்கே அருள் வராது. என்ன வரும்? இருள் தான் வரும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மூன்றாவதாக இருள் நிறைந்த உதடுகள் எப்படி இருக்குமா? வாசிக்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 16:27. பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. அல்லேலூயா. சிகரெட்டு குடிக்கிறவன், பீடி குடிக்கிறவன் கங்க வாயில வச்சிருப்பான். அல்லேலூயா.
சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேதம் சொல்லுது, கிண்டி விடுகிறவனுடைய உதட்டில் என்ன இருக்கு? அக்கினி இருக்கான். அப்படி கிண்டி விடுது. அல்லேலூயா. ஏங்க ஏன் அல்லேலூயா வர மாட்டேங்க? ஒருவருக்கு ஒருவர் எதிராக கிளர்ச்சி பண்ணுவதற்கு, சண்டையை மூட்டுவதற்கு கிண்டி விடுகிற அனுபவம். அல்லேலூயா. நல்லா பேசுனது போல தான் தோணும். அல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் பார்க்குறோம், கணவன் மனைவிக்கு நடுவில் பிரிவினைகளை உண்டாக்குவதற்கு அநேகர் கிண்டி விடுகிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள்லாம் இருக்கிறத பார்க்குறோம். அல்லேலூயா. புருஷன் முண்டாட்டி கொஞ்சம் சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா இவங்களை என்ன செய்யாது? பிடிக்காது. எல்லாருக்கும் சொல்ல மாட்டேன், ஒரு சிலருக்கு பிடிக்காது. அதனால் எதையாவது கிண்டி விடுது. அல்லேலூயா. ஆமாம். மனைவி வீட்டில் மனைவி, தாயார், தகப்பனார், குடும்பங்கள் புருஷனுக்கு எதிராக, மனைவியினுடைய கணவனுக்கு எதிராக பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கணவனுடைய வீட்டார் மனைவிக்கு எதிராக பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படித்தான், இவன் இப்படித்தான், அங்கே இவன் அப்படித்தான், அவன் அப்படித்தான். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். இப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது சண்டையாக மூடும். ஒரு அல்லேலூயா பார்க்கலாம். பெரிய பிரிவினை அது கொண்டு வந்துடும். வேதம் சொல்லுது, அப்படி கிண்டி விடுகிற நாவை உடைய ஒரு பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால், நான் இருந்தால் என் உதட்டில் எரிகிற அக்கினி இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படி எரிகிற அக்கினியை நாக்கில் வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி கொண்டே திரிந்தோம் என்று சொன்னால் அருள் வராது. என்ன வரும்? இருள் தான் வரும். அல்லேலூயா. அதனால் யாருக்கு நடுவில் என்ன செய்யாதீங்க? கிண்டி விடுகிற பழக்கத்தை உருவாக்கிறாதீங்க. ஸ்டாப் பண்ணிடணும். இந்த புது வருஷத்தில் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிடணும். பொய் உதட ஸ்டாப் பண்ணிடணும். துரோகமாக துணிஞ்சு பேசுகிற உதட ஸ்டாப் பண்ணிடணும். வார்த்தைகளை ஸ்டாப் பண்ணிடணும். கிண்டி விடக்கூடிய அந்த வார்த்தைகளை புறப்பட பண்ணுகிற அதை ஸ்டாப் பண்ணிடணும். அல்லேலூயா. கிண்டி விட்டால் நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாருங்க, கோபம் பாவம் பழியில் போய் பிடிச்சிரும். ஒரு அலிலுங்க பார்க்கலாம். சாதாரண ஆரம்பிக்கும், கடைசியில் பார்த்தா கொலையில் போய் பிடிச்சிரும். ஒரு அலிலுங்க பார்க்கலாம். ஆகவே யாருக்குள்ளும் கிண்டி விடுகிற அந்த பேலியாளின் பிள்ளைகளைப் போல, பிசாசுடைய பிள்ளைகளைப் போல நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கவே கூடாது. அல்லேலூயா. ஆதியாகமத்தில் பார்க்குறோம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவில் அப்படியே கிண்டி விட்டு பாருங்கள், ரெண்டு வரையும் பிரித்து பெரிய குழப்பத்தை கொண்டு வந்துட்டான். அல்லேலூயா. யார்? சாத்தான். எங்கெல்லாம் நீங்கள் பிரிவினையை உண்டாக்கும்படி பேசுகிறீர்களோ அதுதான் கிண்டி விடுவதான வார்த்தைகள். அது புருஷன் பொண்டாட்டியாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஒரு விசுவாசி ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், யாருக்கு நடுவில் நண்பர்களாக கூட இருக்கட்டும், குடும்ப உறவுகளாக கூட இருக்கலாம், ஒருத்தரை பிரித்து விடும்படியாக ஒரு எண்ணத்தோடு நீங்கள் பேசினால் அதுக்கு பேர் தான் கிண்டி விடுதலான பேச்சு. அந்த பேச்சை உங்கள் உதடுகளிலிருந்து புறப்படுமானால் நீங்கள் என்ன செஞ்சிடணும்? ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணலன்னா அருள் வராது. என்ன வரும்? இருள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. எத்தனை பவர் லைட்டு போட்டாலும் அந்த இருள்னு செய்யாது, போகாது. அல்லேலூயா. அடுத்தால இருள் வருகிற உதடு என்ன செய்கிறதா? எப்படி வருகிறது? வாசியம் பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி, அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். அல்லேலூயா. மாறுபாடானதை பேசக்கூடிய ஒரு உதடு. அல்லேலூயா. மாறுபாடுனா மாற்றி மாற்றி பேசுறது. நான் இப்போ வருவேன்னு சொல்கிறது ஆளே காணாது. அல்லேலூயா. நாளைக்கு வருவேன்னு சொல்கிறது ஆளே காணாது. நான் இப்போ தருவேன்னு சொல்கிறது ஆளே காணாது. அங்கே வந்துடுவேன், இங்கே வந்துடுவேன், அப்படி செஞ்சுருவேன், இப்படி செஞ்சு எல்லாம் சொல்லிவிட்டு ஏங்க நீங்கள் இப்படி செஞ்சீங்க, ஏங்க நீங்கள் அதை செய்யலைன்னு கேட்டால் உடனே மாற்றி ஒரு ஐடியாவை போடுது. அல்லேலூயா. தன்னுடைய தவறுக்கு மன வருத்தம் இல்லாமல் திரும்ப திரும்ப தன்னுடைய தவறை நியாயப்படுத்துகிற மனுஷியாக வாழ்ந்து மாறுபாடானவளை மாற்றி மாற்றி பேசுகிற ஒரு மனிதனாக இருந்தால் நம்ம உதடு எப்படி இருக்குது? மாறுபாடானவளை பேசுகிற உதடாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. வீட்டில் பார்த்துருக்கீங்களா? பிள்ளைகள் பேசும், புருஷன் பேசுவார், மனைவி பேசுவா, அம்மா அப்பா பேசுவாங்க, நண்பர்கள் பேசுவாங்க, சபையிலே பயங்கரமாக விசுவாசிகள் பேசுவாங்க, ஊழியக்காரங்கெல்லாம் பேசுவாங்க. அல்லேலூயா. அழகாக பேசுவாங்க. வேதம் சொல்கிறது இப்படி மாறுபாடானவைகளை, அதாவது ஒரு காரியத்தை மாற்றி 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 நீங்கள் புரட்டி பேசுனா வேதம் சொல்கிறது உங்கள் உதட்டில் என்ன இல்லை? அருள் இல்லை. என்ன இருக்குது? இருள் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ எத்தனை உதடு? இருளை உருவாக்கக்கூடிய உதடு எத்தனை உதடு சொன்னேன்? 4 சொன்னேன். என்னெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். 1 பொய்யை பேசுகிற உதடு, 2 துரோகமான வார்த்தையை பேசுகிற உதடு, 3 கிண்டி விடுகிற உதடு, 4
மாறுபாடானவைகளை மாற்றி மாற்றி பேசுகிற உதடு. இன்னொரு உதட பாருங்க, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 20:19. தூற்றிக்கொண்டு திரிகிறவன் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறான், ஆதலால் தன் உதடுகளினாலே அலப்புகிறவனோட கலவாதே. தூற்றிக்கொண்டு அலப்பிக்கொண்டு அலைகிற உதடு. அல்லேலூயா. யாரையாவது குற்றம் சாட்டி பேசலைன்னா அவங்களுக்கு என்ன வராது? தூக்கமே வராதுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒருத்தனையும் பேசலையே, ஒருத்தையும் பேசலையே அப்படின்னு உட்கார்ந்து அப்படியே தேடுவாங்க. அல்லேலூயா. யாரையாகிலும் குறை சொல்லாவிட்டால், குற்றம் சுமத்தாவிட்டால் அவங்களுக்கு நித்திரையே வராது. அவர்களை குறித்து தான் வேதம் சொல்கிறது. எப்படிப்பட்ட உதடு? தூற்றிக்கொண்டு அலப்பிக்கொண்டே அலைகிற உதடு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கா? யாரையாவது குற்றப்படுத்தி பேசிக்கொண்டே இருக்கீங்களா? ஒரு நாளாவது யாரையும் குற்றப்படுத்தி பேசாமல் உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கீங்களா? நான் இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட அந்த வார்த்தையை பேசாமல் நான் இருந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு நாளுமே இல்லையா? அப்போ டெய்லி தான் பேச்சு நடக்க. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஏங்க ஒரு அல்ல சொல்லுங்க. மாறி எப்படி அருள் வரும்? இருள் தான் வரும். அல்லேலூயா. அருள் வராது, இருள் தான் வரும். அவ அங்கே போனாலாம், அவள் வீட்டில் எல்லாமே வெளியடிச்சு பற்றிட்டாளாம். அல்லேலூயா. இவன் இங்கே போனானா, அவனை வானு கூப்பிடலையா? யார்? 3வது நபர் யாரையோ 2 பேரை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இப்படி எதையாகிலும் யாரை பற்றியாவது குற்றம் சாட்டி குற்றத்தை சுமத்தி பேசும் பொழுது வேதம் சொல்கிறது அந்த மாதிரி காரியங்கள் தான் தூற்றிக்கொண்டு திரிகிறது. அல்லேலூயா. நல்லது செஞ்சாலும் துட்டுவான், நன்மை செஞ்சாலும் துட்டுவான், என்ன செஞ்சாலும் துட்டுவான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிற உதடுகள் உங்கள்கிட்ட இருக்குமானால், உங்கள் குடும்பத்தில் இருக்குமானால் கண்டிப்பாக மாற்றிடணும். அல்லேலூயா. ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன வராது? அருள் வரவே செய்யாது. அருள் வராவிட்டால் தேவனுடைய ஆசீர்வாதமும் வராது. ஆகவே இருள் தான் குடும்பத்தை சூழ்ந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட இருள் சூழ்ந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வேதனைப்படுத்தக்கூடாதுன்னா தூற்றிக்கொண்டு திரிவதை நிறுத்தணும். வீட்டுக்குள்ளே உட்காந்து தூற்றிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பதை நீங்கள் நிறுத்தணும். அல்லேலூயா. இது இருளை கொண்டு வருகிற உதடுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அடுத்த இன்னொரு உதட பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 26 24ஆம் வசனத்தை வாசிங்க. பகஞ்சன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினாலே சூது பேசுகிறான். அவன் இதமாக பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பகையை உள்ளத்தில் மறைச்சி வச்சுக்கிட்டு, கபடத்தை உள்ளத்தில் மறைச்சி வச்சுக்கிட்டு உதட்டில் என்ன பேசுவான்? சூது பேசுவான், வஞ்சகமாக பேசுவான். அல்லேலூயா. அக்கா நல்லா இருக்கீங்களா? அண்ணன் நல்லா இருக்கீங்களா? மாமா நல்லா இருக்கீங்களா? பிரதர் நல்லா இருக்கீங்களா? விசுவாசி நீங்கள் நல்லா இருக்கீங்களா? உள்ளுக்குள்ளே நீ நல்லவா இருப்ப, நீ நாசமாக தான் போவ. அல்லேலூயா. எல்லாம் வீட்டில் நல்லா இருக்காங்களா? ஒருவரும் வீட்டில் நல்லாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உள்ளுக்குள்ளே பூரா சோது, கபடம். வெளியே என்னது? விசாரிக்கிறது. அல்லேலூயா. ரொம்ப அன்பாக விசாரிக்கிறது. அல்லேலூயா. அப்படி இருந்தாலும் உங்களை மாற்றிக்கிடுங்க. அல்லேலூயா. சூதுவாக பேசுகிற உதடு. அல்லேலூயா. இது அருளை கொண்டு வராது. என்னது கொண்டு வரும்? இருளை கொண்டு வரும். இதில் ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அந்த நீதிமொழியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளிப்பூச்சி பூசிய ஓட்டை போல் இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலர்லாம் உதட்டில் என்னத்தை காட்டுவாங்க? நேச அனல் பறக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்படி ஒரு பாசமாக நம்ம மேலே இந்த சகோதரிக்கு, இப்படி ஒரு பாசமாக இந்த சகோதரனுக்கு
அப்படின்னு அந்த வாயில் என்ன வரும்? நேச அனல் அக்கினி பறக்கும். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமாக ஒரு அலையில சொல்லுங்களேன். அக்கினி பறக்கும், பவராக இருக்கும். அல்லேலூயா. சே, இவன் இப்படி பேசுவான்னு நினைக்கல, என் இறுதி அப்படியே குளிர்ந்துட்டேன். அல்லேலூயா. இவன் இப்படி பேசுவான்னு நினைக்கலையே, என் இறுதி அப்படியே குளிர்ந்துட்டேன் அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லேலூயா. வேற சொல்கிறது, அன்பை அனலை போல காட்டிக்கொண்டு உள்ளுக்குள்ள இருக்கு. உள்ளுக்குள்ள இருக்குமா? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்க பார்க்கலாம். நேச அனலை காண்பிக்கிற, நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம். தீய நெஞ்சம் உள்ள என்ன இருக்கு? தீமை இருக்கு. வெளியே அன்பும் அனுசரணமையான பேச்சு, உள்ள என்ன இருக்கு? அந்த நெஞ்சு பூரா எப்படி இருக்கு? தீமையாலவே நிறைஞ்சிருக்கு. அல்லேலூயா. இருக்கா உங்களுக்குள்ள? அருமையான ஆன்லைனில் கேட்டுட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கா? இந்த மாதிரி உதடுகளோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்தி கொண்டே இருந்தால் அல்லது நகர்த்தி கொண்டிருந்தால், வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் அல்ல, தேவனுடைய இருளையும் சாபத்தையும் தான் பெற முடியும். அல்லேலூயா. இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது இருள் உள்ள உதடு என்பது என்னன்னு? எனக்கு தெளிவாக புரிஞ்சுட்டு அப்படி சொல்லக்கூடிய சத்தமாக அழிச்சுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமாக அழிச்சுங்க பார்க்கலாம். இருள் உள்ள உதடுகள் முதல்ல என்ன சொன்னேன்? பொய். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். பொய் உதடு. சொல்லுங்களேன். பொய் உதடு. ரெண்டாவது துரோகம் பேசுகிற உதடு. சொல்லுங்க. துரோகம் பேசுகிற உதடு. மூன்றாவது கிண்டி விடுகிற உதடு. சண்டையை கிளப்பி விடுகிற உதடு. சொல்லுங்க பார்க்கலாம். சண்டையை ஒருவருக்கு ஒருவர் மூட்டி விடுகிற ஒரு உதடு. ஒரு அழகு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்த சொன்னேன், மாறுபாடான உதடு. மாத்தி மாத்தி பேசுறது. அல்லேலூயா. டெக்னிக்கலா பேசுறது. சொல்லுங்க பார்க்கலாம். மாத்தி மாத்தி டெக்னிக்கலா பேசுகிற உதடு. அடுத்த சொன்னேன், தூற்றிக்கொண்டு அலப்பிக்கொண்டு அலைகிற உதடு. அல்லேலூயா. யாரையாலும் யாசி, யாரையாலும் பேசி, யாரையாலும் குற்றம் கண்டுபிடிச்சு, எதையாலும் குற்றம் கண்டுபிடிச்சு அப்படி அலைகிற அலப்புகிற மூடு. சொல்லுங்க பார்க்கலாம். யாரையாகிலும் குற்றம் கண்டுபிடித்து குற்றத்தை சுமத்தி அலப்பிக்கொண்டு தூற்றிக்கொண்டு திரிகிற உதடு. அல்லேலூயா. உதடு திரியவா செய்யும். உதட வச்சிருக்கிறோம் அப்படி திரிதான் போட்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் அதையும் அப்படி கற்பனை பண்ணி உதடு இப்படி போகும் ரோட்டன்னு நினச்சிடாங்க. அல்லேலூயா. நீங்கள் சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்தால என்ன சொன்னேன்? நேச அனலை காண்பிக்கிற தீய நெஞ்சத்தோடு பேசுகிற உதடு. அல்லேலூயா. உள்ள வஞ்சகத்தையும் தீமையும் வச்சுக்கிட்டு அன்பு அள்ளி வீசும். வாங்க வாங்க. நீங்கள் முதலையே சொல்லியிருக்க கூடாதா, நான் மட்டன் பிரியாணி போட்டு வச்சுருப்பேனே. அல்லேலூயா. நீங்கள் முதலையே சொல்லியிருக்க கூடாதா, 1 லிட்டர் பால் வாங்கி பால் பாயாசம் உங்களுக்கு வச்சுருந்துருப்பேனே. இப்படி பேசும்பொழுது இவன் அப்படியே என்ன பேசுறதுன்னே தெரியாது இவனுக்கும். அல்லேலூயா. இதுக்கு பிறகு என்னது? நேச அனலை அக்னியை போடுற ஒரு உதடு. அல்லேலூயா. உள்ளுக்குள்ளே என்னது? வந்திருக்கான் பாரு திங்கிறதுக்கு. அல்லேலூயா. வந்திருக்கா பாரு திங்கிறதுக்கு. இவன் வரணுமாங்க என் வீட்டுக்கு. சி, இவர் பொம்பளையா? நான் மூஞ்சிலே முழிக்க விடான்னு நினச்சேன், வீட்டுக்கு பார்த்து வந்திருக்கா. சி, எப்பவும் போவான்னு தெரியலையா? ஏக்கா வாங்கக்கா, உட்காருங்கக்கா, படுங்கக்கா, தூங்கக்கா. இருதயம் எப்பவும் போவான், இவன் எப்பவும் போவான் இப்படி கேட்கும். அல்லேலூயா. சில ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க. அவங்க இருக்கட்டும், நீங்கள் எப்படி இருக்காதீங்க. அல்லேலூயா. இப்படிப்பட்ட உதடுகளில் தேவனுடைய அருள் மருந்துக்கும் கூட இருக்காது. அல்லேலூயா. மருந்துக்கும் கூட அருள் நிறைந்த வார்த்தைகள், தயவான வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், கிருபை பொருந்திய வார்த்தைகள் இல்லாமல் இருந்தால் அங்கே என்ன இருக்கும்? இருள் தான் இருக்கும். இருள் இருந்தால் தேவனுடைய ஆசீர்வாதம் எந்தெண்டைக்கு அங்கே என்ன செய்யாது? இருக்காது. அல்லேலூயா. அப்போ தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, மனுபுத்திரர் எல்லாரிலும் அவனுடைய உதடு அருளை பொழிகிற உதடுகளாக இருந்தது. அல்லேலூயா. அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிற ஒரு உதடுள்ள மனிதனாக அவன் இருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால தேவன் என்றென்றைக்கும் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால இருள் நிறைந்த உதடுகளையும் அந்த வார்த்தைகளையும் நம்ம விட்டு அகற்றி விட்டு அருள் நிறைந்த உதடுகள் உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? இந்த புத்தாண்டில் என்ன செய்யணும்? சத்தம் சொல்லுங்க. நான் தமிழில் பேசுறது புரியுதா? புரியுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதனால இருள் நிறைந்த உதடுகளோடு பேசுகிற வார்த்தைகளை எல்லாம் கண்டம் பண்ணி நிறுத்திட்டு புத்த ஆண்டில் என்ன செய்யணும்? அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிற உதடுகளை நம்ம என்ன செய்யணும்? உருவாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சரி, இருள் நிறைந்த உதடுகள் தான் என்னன்னு தெரியல. அருள் நிறைந்த உதடுகள் என்னன்னு தெரியுமா? தெரியும் சொல்லக்கூடிய சொல்லுங்க பார்க்கலாம்.
அதுவும் தெரியாதா? என்னதாம்மா உங்களுக்கு தெரியும்? சரி, பரவாயில்லை. அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிற உதடுள்ள மனிதனை மனுஷன் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாமெல்லாம் தேவனுடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களா, கிருபை நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களா, தேவனுடைய தயவு நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களா என்பதை எப்படி கண்டுகொள்ள முடியும்? எங்கே பேசுறது? முதல்ல உங்கள் வீட்டில் பேசுங்க. ஒழுங்கு ஹல்லேலூயா. புருஷங்கிட்ட பேசுங்க, பொண்டாட்டிக்கிட்ட பேசுங்க, பிள்ளைகிட்ட பேசுங்க, உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட பேசுங்க. அதை பேசிட்டாலே அவங்க என்ன செஞ்சுருவாங்க? சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிக்கப்படுவாங்க. கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அன்னையுடைய வார்த்தையில் அருள் நிறைந்த உதடுகள் இல்லாததுனால, அருள் நிறைந்த வார்த்தைகள் இல்லாததுனால குடும்பம் ரட்சிக்கப்படலை. பிரிந்து போய், உடைந்து போய், பின்வாங்கி போய், அவிசுவாசத்தில் தள்ளப்பட்டு ஒரு மாதிரியாக இருள கிடக்கு. ஒரு அலுவலிச்சுங்க பார்க்கலாம். நீங்கள் அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படும். ரட்சிக்கப்படாத மனைவி, பிள்ளைகள், கணவன், கூட இருக்கிற நண்பர்கள் கட்டாயம் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. வார்த்தையில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, அருள் நிறைந்த மனிதன் எப்படி இருப்பான்? மனுஷன் எப்படி இருப்பா? வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க. ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். யோபுவின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்திற்கு சிந்தனையை திருப்புவோம். யோபு 16 5வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யோபு 16 5ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் நான் என் வாயினால் உங்களுக்கு திடன் சொல்லுவேன், என் உதடுகளின் அசைவு உங்கள் துக்கத்தை ஆற்றும். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா. சத்தமாக கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. யோபு சொல்கிறாரு, எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என் உதடு உங்களுக்கு என்ன செய்யும்? துக்கத்தை ஆற்றும். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. நாம் பேசுகிற வார்த்தைகளிலே அருள் இருக்குமானால் என்ன செய்யும்? துக்கத்தை ஆற்றும். துக்கத்தை மாற்றும்படியாக அது பேசும். உன் புத்திக்கு தான் இது கிடைச்சிருக்கு. ஹல்லேலூயா. உன் புத்தினால தான் இப்படி கெட்டு போனேன். நான் அன்னைக்கே நினைச்சேன் நீ விளங்காம தான் போவேன்னு. ஹல்லேலூயா. ஆனால் ஹல்லேலூயா வர மாட்டேங்க பாருங்க. ஏன்னா சிலர் வெளியே பேசிடுவாங்க, சிலர் உள்ளே சொல்லிட்டு இருப்பாங்க. தான் ஹல்லேலூயா வர்றதுக்கு யோசிக்கி உள்ள கிடந்து முட்டிக்கிட்டு சொல்லவா சொல்லாண்டாமன் ஒரு ஹல்லேலூயா பார்க்கலாம். யோபு சொல்கிறார், என் உதடுகளின் அசைவு துக்கத்தை மாற்றும். உங்கள் வார்த்தைகள் துக்கத்தை மாற்றுகிறதா இருக்குமானால் உங்கள் வாயில் என்ன இருக்கு? அருள் இருக்கிறது. கரங்களை கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். அருள் நிறைந்த தேவனுடைய வல்லமை இந்த வார்த்தையில இருக்கிறது, உங்க உதட்டில் இருக்கிறது, உங்கள் வாயில இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தைகளினாலே மனுஷன் என்ன செய்வான்? பிழைப்பான். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தைகளினாலும் பிழைப்பான். நீங்கள் அப்பத்தை கொடுக்குறீங்களோ, ஆப்பத்தை கொடுக்குறீங்களோ, தோசையை கொடுக்குறீங்களோ, இட்லியை கொடுக்குறீங்களோ, என்னத்தை கொடுக்குறீங்களோ இல்லையோ, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசும் பொழுது, தேவனுடைய அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசும் பொழுது, துக்கத்தோடு வருகிறவர்கள், வேதனையோடு வருகிறவர்கள் அதை கேட்கும் பொழுது அந்த துக்கம் செய்யும் மாறும். ஹல்லேலூயா. மாறும் பொழுது அவர்கள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த அருள் நிறைந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருந்தும் அநேகர் ரட்சிக்கப்படாமல் பின்னால் போறதுக்கு காரணம் தெரியுமா? இருள் நிறைந்த வார்த்தைகள், துக்கத்தை ஆற்றுகிற வார்த்தைகள் அல்ல, துக்கத்தை உருவாக்குகிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. அதெல்லாம் பேசணும்னா கொஞ்சம் ஞானம் வேணுங்க. ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தார், உங்கள் நண்பர்கள், உறவுகள் மத்தியில் துக்கத்தை ஆற்றுகிறதா இருக்குதா? எப்போ பார்த்தாலும் நச்சு நச்சு நச்சுன்னு பாயிறது. ஹல்லேலூயா. புலி பாஞ்ச மாதிரி பாயிறது. ஹல்லேலூயா. சிலரெல்லாம் சொல்ல கேட்டிருக்கேன், நாய் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்காரு, என்ன கடிச்சிக்கிட்டே இருக்காருயா. ஹல்லேலூயா. என் பொண்டாட்டி நாய் மாதிரி வள்ளு வள்ளு லொல்லு லொல்லுன்னு நினைச்சதா என் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கிறா. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள். சிலர் சொல்ல நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லைன்னு எனக்கு தெரியல. இவனா வெறும் கோமட்டி. ஹல்லேலூயா. வாயிலிருந்து வரக்கூடிய ஊர கோபக்கனலான வார்த்தைகள், என் துக்கத்தை ஆற்றுகிற வார்த்தைகள் அல்ல, என் வேதனையை மாற்றுகிற வார்த்தைகள் அல்ல, அதற்கு வழிகாட்டுகிற வார்த்தைகள் அல்ல. என் துக்கத்தை என்ன செய்யணும்? அதிகரிக்க செய்யும். ஹல்லேலூயா. யோபு சொல்கிறாரு, நான் உங்களை விட அதிகமாக பேசலாம்பா, நான் அதை பேச விரும்பலை. ஹல்லேலூயா.
என் வார்த்தைகள் உங்கள் துக்கத்தை என்ன செய்யும்? ஆற்றும். அலப்புகிற நண்பர்கள், வேதனைப்படுத்தின மனைவி, எத்தனையோ சூழ்நிலை மத்தியிலும் யோபு ஆண்டவரோடு போராடினானே தவிர இந்த மனிதர்களோடு என்ன செய்யலை, போராடலை. அவன் சொன்ன வார்த்தைகள் அவர்கள் துக்கத்தை என்ன செய்தது? ஆற்றியது. முடிவெடுங்க. இந்த வருஷம் ஏத்தால் வருகிற உங்கள் மனைவி, கணவன், பிள்ளைகள், நண்பர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் துக்கத்தை ஆற்றும்படியாக தேவனுடைய வார்த்தை பேச கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த வார்த்தை அவர்கள் என்ன செய்யும்? ரட்சிக்கப்பட பண்ணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்தால பாருங்கள், நேரம் அதிகம் இல்லைனா வேகமாக போகிறேன். அருள் நிறைந்த வார்த்தைகள் உங்களிடத்தில் இருப்பதற்கு அடையாளம் என்ன? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், ராஜாக்களுக்கு பிரியம். நிதானமாய் பேசுகிறவர்களிடத்தில் ராஜாக்கள் பிரியமா இருப்பாங்க. அல்லேலூயா. அடுத்த என்ன உதடு தெரியுமா? நிதானமா பேசுகிற உதடு. அல்லேலூயா. எப்படி பேசும்? நிதானமா பேசும். ஒரு ஆள் என்ன பேசுனாலும் உட்காந்து அப்படி கேட்கும். அல்லேலூயா. கேட்டு 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 அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாது. அல்லேலூயா. சிலரை பார்த்துருக்குறேன், ஒரு ஆள் ஒரு காரியத்தை ஸ்டார்ட் பண்ணி முடிக்க முன்னால் இங்கே பாஞ்சிரும், கிராசிங்கில் போயிடும், ரயில்வே கிராசிங் போன மாதிரி. அல்லேலூயா. கேளுங்க, நிதானமாக பேசுங்க. நிதானமாக எப்படி பேசணும் தெரியுமா? நீதியாக பேசணும். பொறுமையாக பேசுறது பெரிய விஷயம் இல்லை, நிதானமாய் பேசுறது பெரிய விஷயம் இல்லை. நீதியை பேசணும். அல்லேலூயா. ஒரு உதடுகளில் நிதானம் நீதியோடு வெளியே வரணும். அல்லேலூயா. அப்படி நீதியோடு அது வெளியே வருமானால் வேதம் சொல்லுகிறது உங்கள் உதடுகள் என்ன இருக்கு? அருள் நிறைந்திருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய வல்லமை அங்கே நிறைஞ்சிருக்கிறது. அல்லேலூயா. யோசித்து பாருங்கள், குடும்பத்தில், வெளியே, சபைகளுக்குள்ளே பேசும் பொழுது நிதானமாய் நீதியை பேசணும். அல்லேலூயா. பவுல் எழுதும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறார், நீ இதெல்லாம் பற்றி நிதானமாக பேசுப்பா, இதை பற்றி நிதானமாக பேசுமா அப்படின்னு எழுதுகிறது போல தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். வாசிக்க பார்க்கலாம், எதை பற்றி நிதானமாக பேசணுமா? ஒரு வசந்த வாசிங்க. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசந்த வாசிங்க. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் போதிக்கிறவனாக இரு. அல்லேலூயா. எதில் நிதானமாக இருக்கணுமா? சத்திய வசனத்தை போதிக்கும் பொழுது பகுத்து அறிந்து போதிக்கணும். அல்லேலூயா. நிதானம் இல்லாமல் இது செஞ்சிடக்கூடாது, பேசிடக்கூடாது. அல்லேலூயா. ஒருவர் சொல்லுகிறார், பொய்யே சொல்லக்கூடாதுன்னு இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, அது எப்படிங்க சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. அல்லேலூயா. பல வருஷத்துக்கு முன்னாடி பொய்யே சொல்லக்கூடாதுன்னு இந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், அது எப்படி சாத்தியப்படும் அப்படின்னு கேட்டார். அப்போ ஏன் சாத்தியப்படாது? முயற்சி பண்ணுனா பொய்யே சொல்லாமல் வாழலாம் அப்படின்னு சொன்னேன். முடியாது அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். இயேசுநாதரே போய் சொன்னார், போட்டார் ஒரு குண்டு. அல்லேலூயா. இயேசுநாதரே போய் சொன்னாருன்ட்டார். அல்லேலூயா. இப்படி வசனங்களை குறித்து சரியாக பகுத்தறியாத அநேகர் இந்த உலகத்தில் சபைக்குள்ள என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? உலாவி வந்துக்கிட்டே இருக்காங்க. அல்லேலூயா. தங்கள் தவறை நியாயப்படுத்த இயேசுவையே குற்றம் சாட்டுவார்கள். இயேசுவை போய் சொல்லிட்டாருனார், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அல்லேலூயா. அதை குறித்து அவரோட நான் பேசி விளக்கி, ஆமாம் நான் பேசினதான் தப்பு அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் தன்னை திருத்தி கொண்டார். ஏன் நான் சொல்கிறேன், வசனத்தை சரியாக நிதானமாக பேசணும். அல்லேலூயா. வாய்க்கு வந்தபடியெல்லாம் நினைச்சக்கூடாது, பேசக்கூடாது. ஏன் சூழ்நிலை தக்கபடி மாற்றி மாற்றி பேசக்கூடாது. பவுல் சொல்கிறார், தீமோத்தேயுவே நிதானமாக பேசு. அல்லேலூயா. கரெக்டாக பேசு. இந்த வசனம் அர்த்தம் என்னங்கிறத யோசித்து சிந்திச்சு பேசு. தப்பு தப்பாக என்ன செய்யாத, பேசாத அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அடுத்த பாருங்கள், ஒரு வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்வோம். நீதிமொழிகளின் புஸ்தகம், நீதிமொழிகள் 24-26. செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுவதற்கு சமானம். அல்லேலூயா. நல்ல செம்மையான மறுமொழி பேசணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட உதடுகள் உள்ளவங்களா இருக்கணும். சரியான பதில் பேசணும். அல்லேலூயா. யாட்டிக்கு புட்டி பேசக்கூடாது. வேதம் சொல்றது, நிதானிக்கிறவன் தான் சரியான பதில் என்ன செய்ய முடியும், பேச முடியும். ஏடா கூடமாக பேசுகிறவன் நிதானிக்கலைன்னு அர்த்தம், தப்பாக பேசுகிறவன் நிதானிக்கலைன்னு அர்த்தம். வேதம் சொல்கிறது, நம்முடைய உதடுகளிலே அருள் வேண்டுமானால் நாம் பேசும் பொழுது எந்த காரியத்தை குறித்தும், நம்முடைய வாழ்க்கை குறித்தும், சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை குறித்தும்
வேதத்தை குறித்தும் சபையை குறித்தும் ஊழியங்களை குறித்தும் எதை குறித்து எப்படி பேசணும்? நிதானமாக நீதி நிறைந்த உதடுகளோடு பேசணும். அல்லேலூயா. அப்படி பேசினா நம்ம வாயில் என்ன இருக்கு? தேவனுடைய அருள் இருக்குன்னு அர்த்தம். நாம் என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக இருப்போம்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா விஷயம் பார்க்கலாம். அடுத்த ஒரு வசனத்தை வாசிங்க. எதில் அருள் வருமா? வாசிங்க. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது. அவனுடைய உதடுகளிலே அநியாயம் காணப்படவில்லை. அல்லேலூயா. நம்முடைய உதடுல என்ன இருக்கணும்? சத்திய வேதம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமாம், சத்திய வேதம் நம்ம உதடுல இருந்துன்னா நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்காது? அநியாயமே காணப்படாது. அல்லேலூயா. அக்கிரமங்கள் காணப்படாது, பாவங்கள் காணப்படாது, மறுதலிப்பு காணப்படாது, தேவனுக்கு எதிராக பேசுகிற பேச்சுகள் எல்லாம் காணப்படாது. அல்லேலூயா. வேதம் சொல்கிறது நம்முடைய வாயில் சத்திய வேதம் இருக்கணும். அல்லேலூயா. பையில் இருந்துட்டா போதாது, கையில் இருந்துட்டா போதாது, பைக்குள்ளே செல்ஃபோன் மூலமாக இருந்துட்டா போதாது. எங்கே இருக்கணும்? வாயில் இருதயத்துக்குள்ளே இருக்கணும். என்னது? சத்திய வேதம். அல்லேலூயா. அப்படி பேசுகிறவன் அக்கிரமம் செய்யவே மாட்டான். அவனால் அக்கிரமம் செய்ய முடியாது. வாயினால் பேசுகிறவன் அக்கிரமம் செய்வான், அநியாயம் செய்வான், ஆண்டவர் நாமத்திற்கு மகிமை இல்லாமல் தூசிப்பு கொண்டு வர முடியாத, மறுதலிக்க முடியாத காரியங்களே செய்வான். ஆனால் உள்ளுக்குள்ளே வேதம் இருந்தால் அக்கிரமம் செய்ய மாட்டான், செய்யவே மாட்டான். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, வேதம் அவன் உறுதியத்துக்குள்ளே இருக்கிறது. யாருடைய உதடுல அநியாயம் அக்கிரமம் இல்லையோ அவன் இதயத்தில் என்ன இருக்கு? சத்திய வேதம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அல்லேலூயா. உதட்டில் அநியாயமும் அக்கிரமமும் தப்பு தப்பாக பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குமானா அவன் இருதயத்தில் என்ன இல்லை? சத்திய வேதம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே அங்கே என்ன இல்லை? அருள் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. என்ன இருக்குது? இருள் இருக்குது. அல்லேலூயா. இருள்னா என்ன தெரியுமா? நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வீட்டில் உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எத்தனை லட்சம் இருக்குது, எத்தனை ஆயிரம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. நகையை எண்ணிக்கிட்டே இருக்கும். திடீர்னால கரண்ட் போயிட்டு. அல்லேலூயா. நம்ம குடும்பமாக இருந்தால் தெரியாது, வேற யாராக இருந்தால் எவன் கையை போட்டு எத்தனை 100 ரூபாய் எடுக்கான், எத்தனை 500 ரூபாய் எடுக்கான்னு நமக்கு தெரியுமா? ஒரு கம்மல் எடுக்கானா, மூக்குத்தி எடுக்கானான்னு தெரியுமா? தெரியாது. பதட்டம் வந்துடும். அல்லேலூயா. இருளுக்குள்ளே நம்ம என்னத்தை வச்சுருந்தாலும் அது பதட்டமான வாழ்க்கையாக தான் இருக்கும். அல்லேலூயா. சொத்து, சோகம், பணம் எது இருந்தாலும் அது இருளுக்குள்ளே இருக்க வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதமான செய்யாது, இருக்காது. அது ஆசீர்வாதமாக இருக்கணும், தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்கணும், என்றென்றைக்கும் அப்படி இருக்கணும்னா நம்முடைய உதட்டில் என்ன இருக்கணும்? அருள் இருக்க வேண்டும், சத்திய வேதம் இருக்க வேண்டும், தேவனுடைய நீதியை நிதானமாய் பேசுகிற அந்த சம்பவங்கள் இருக்கணும். துக்கத்தை ஆற்றும்படியாக, ஆறுதல்படுத்தும்படியாக வார்த்தைகள், தெய்வ வார்த்தைகள் நிறைந்தவளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய இருதயத்தில் இருந்து அருள் நிறைந்த வார்த்தைகள் வெளியே வருகிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். தேவன் நிச்சயமாக என்றென்றைக்கும் இப்படிப்பட்டவர்கள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சது? அருள் நிறைந்த உதடுகள் என்னன்னு எனக்கு புரிஞ்சுட்டுன்னு சொல்லக்கூடிய சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இருள் நிறைந்த உதடுகள் என்னன்னு எனக்கு புரிஞ்சுட்டு சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இருள் நிறைந்த உதடை மாற்றி அருள் நிறைந்த உதடுகள் உள்ளவர்களாக உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறீங்க? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி எளிமையாக இருப்போம், எளிமையாக இருக்கலாம். ஆண்டவரே, இருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிற உதடுகள் என்னை விட்டு நீங்கணும். அருள் நிறைந்த உதடுகள் என் உதட்டில் வரணும். ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அருள் நிறைந்த உதடுகளை எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? எல்லாருடைய துக்கத்தையும் ஆற்றுகிற ஒரு மனுஷனாக, ஆற்றுகிற ஒரு மனுஷியாக நான் இருப்பேன். ஆண்டவரே, அருள் நிறைந்த உதடுகள் எனக்குள் இருந்தால் எப்படி அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? நிதானமாய் நீதியை பேசுவேன். ஆண்டவரே, பொண்டாட்டிக்கு ஒரு நியாயம், பிள்ளைக்கு ஒரு நியாயம் இல்லை, அவனுக்கு ஒரு நியாயம், இவனுக்கு ஒரு நியாயம் இல்லை. தேவனுடைய நீதியை நிதானமாய் பேசுவேன். ஆண்டவரே, அநீதியாக பேசக்கூடியவளாக அல்ல. மனைவிக்கு ஒரு நீதி, மகளுக்கு ஒரு நீதி அல்ல, பொண்டாட்டிக்கு ஒரு நீதி, அம்மாவுக்கு ஒரு நீதி அல்ல. தேவ நீதியை நிதானமாய் பேசுவேன். அது மாத்திரமல்ல, அருள் நிறைந்த உதடுகளை எப்படி நான் அடையாளம் கண்டுகொள்ள முடியும்? சத்திய வேதம் என் இருதயத்துக்குள்ளே இருக்கும். ஆண்டவரே, என் உதடுகளிலே அநியாயம் காணப்படுவதில்லை, அக்கிரமமான பேச்சுகள் காணப்படுவதில்லை,
சத்திய வேதம் மாத்திரமே நான் பேசுவேன் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உதடுகள் உள்ள தேவ பிள்ளைகளாக நாம் மாறும் பொழுது வேதம் அவர்களைத்தான் சொல்லுகிறது, அருள் நிறைந்தவர்கள், அருள் நிறைந்த வார்த்தைகளை பேசுகிறவர்கள், அருள் நிறைந்த உதடுகளை உடையவர்கள், அருள் நிறைந்த வாயை உடையவர்கள். இவர்களை தேவன் என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அருமையான இந்த இரவு வேளையில், இந்த வருடத்தின் முதல் மாதத்தில் முதல் நாள் மாலை கூட்டத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் விழுந்து கிடக்கிறோம் ஆண்டவரே, சோர்ந்து போய் கிடக்கிறோம், அருள் நிறைவு இல்லாமல் இருள் நிறைந்தவர்களாக வாழ்கிறோம். மறுபடியும் அருள் நிறைந்த பிள்ளைகளாக, தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த பிள்ளைகளாக நான் மறுபடியும் எழும்பும்படியாக, மறுபடியும் சத்தியத்திலே பலத்தோடு வாழும்படியாக, ஆண்டவரே உம்முடைய காரியங்களில் நான் உறுதியாக இருக்கும்படியாக என் தவறை உணர்ந்து, இருளான வார்த்தைகளை பேசுகிற தவறுகளை உணர்ந்து, அருளாக பேசுகிற வார்த்தைகளை உடைய தேவப்பிள்ளையாக என்னை மாற்றும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். கழுகுகளைப் போல என்னை பலப்படுத்தும், கழுகுகளைப் போல என்னை பலப்படுத்தும், என்னை மீண்டும் உயர்த்திடும் ஆண்டவரே. சிறிய பெரிய காரியங்களாக இருந்தாலும் அதை நீர் நிறைவேற்றி தாரும் ஆண்டவரே. என்னை அழைத்த தேவன் என்னோடு இருக்கிறீர், என்னை தெரிந்து கொண்ட தேவன் என்னோடு இருக்கிறீர், என்னை ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி வாய் திறந்து அப்படியே ஒப்புக் கொடுப்போமா? எல்லாரும் ஒப்புக் கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இருள் நிறைந்த உதடுகள் மாறட்டும், அருள் நிறைந்த உதடுகள் உண்டாகட்டும், சிருஷ்டிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வீட்டிலும் சபையிலும் சமுதாயத்திலும் ஆண்டவரே இருள் நிறைந்த உதடுகளை உடையவர்களாக அல்ல, அருள் நிறைந்த தேவ பிள்ளைகளாக, அப்படிப்பட்ட உதடுகள் உள்ளவர்களாக வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. கழுகுக்கு ஒப்பான பலத்தோடு என்னை மீண்டும் உயர்த்திடுவார். பெரிதானாலும் சிறிதானாலும் எந்தன் காரியம் நிறைவேற்றுவார். கழுகுக்கு ஒப்பான பலத்தோடு சத்தமாய் காரியம் நிறைவேற்றுவார். பறந்திடுவேன், நான் பறந்திடுவேன் என்று உயரே கழுகை
அக்கினிமலை நெருப்போ அவர் என்னை அப்படியே கரங்களை தட்டி கட்டமைப்படுத்த பார்க்கலாம். ஹalleluya. சிங்க கெபிக்குள்ளே விழுந்த தானியேலை காப்பாற்றின தேவன், சிங்கத்தின் வாய்களுக்கு தப்புவித்த தேவன். அருமையான தேவஜனமே, ஒரு வாழ்க்கை சிங்க கெபிக்குள்ளுக்குள்ளே சிங்கங்களுக்கு நடுவே வாழ்கிற வாழ்க்கையே போல இருக்கிறதா? நீ தேவனுக்கு பிரியமாக அருளை பேசுகிற அருளுள்ள உதடு உள்ளவர்களாக உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக சீறி பாய்கிற சிங்கத்தின் வாய்களை தேவன் கட்டி போடுவார். தேவன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார், உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். நீ எங்க இருந்தாலும் பரவாயில்லை, வீட்டில், வேலையில, தொழில, சமுதாயத்தில் எங்க இருந்தாலும் சிங்க கெபிகளுக்குள்ளே நான் கிடக்கிறேன் என்று உணர்கிறீர்களா? ஆண்டவரே, அருளுள்ள வார்த்தைகளை பேச என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. இருளான வார்த்தைகளை பேச நான் நிறுத்துகிறேன். துக்கத்தை ஆற்றும்படியாக, நீதியை நிதானமாக பேசும்படியாக, சத்திய வேதத்தை நான் பேசும்படியாக என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக் கொடுங்க. மெய்யாகவே தேவன் இந்த மனநிலையோடு இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த தேவன் உன்னை தப்புவிப்பார். ஹல்லேலூயா. இதுவரை உன்னை தப்புவித்தவர் இனியும் தப்புவிப்பார். சகோதரனே, இதுவரை தப்புவித்தவர் சகோதரியை இனியும் உன்னை தப்புவிப்பார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு தேவனை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மெய்யாகவே தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லக்கூடியவர் கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.